புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனோசிட்டிஸ், ஆஸ்துமா, நாள்பட்ட சளி தொந்தரவு இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சைனோசிட்டிஸ் பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த அதிகமான வெயில் இருக்கும் போதும் பாடி ஹீட் ஆகும். திடீர்னு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்தாலுமே அந்த பாடி ஹீட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த சைனோசிட்டி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரும்போது இன்னும் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சைனோசிட்டிஸ் தொந்தரவு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம்? இப்போது இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திடீர்னு மழை, திடீர்னு வெயில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், இல்லை இந்தியாவில் இருக்கோம், இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான திடீர்னு சீதோஷ்ண நிலையானது உடல்லையும் சரி வெளி சுற்றுப்புறத்துலையும் மாறுபடும் போது இந்த மாதிரி உடலுடைய உஷ்ணத்தினோட அளவு ரொம்பவே வந்து பாதிக்கப்படும். ஸோ இது பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது எதிர்ப்பு சக்தியில் வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை, சளி பிரச்சனை உடனடியாகவே ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆரம்பிக்கக்கூடிய இந்த சளி பிரச்சனை வந்து இப்போ ஒரு வாரம் இருக்குது அப்படின்ற போது அது நமக்கு சாதாரணமான நம்ம வீட்டு கஷாயம் வச்சு சாப்பிடும்போது, அதே மாதிரி ஆவி பிடிக்கும் போது இதுலேயே நம்ம வந்து குணப்படுத்துவதற்கான சாத்தியம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் இப்போ அது வந்து நாள்பட்டு இருக்குது, திரும்ப திரும்ப ஏற்படுது அப்படின்ற போது கட்டாயம் நம்ம கவனிக்க வேண்டியது எதிர்ப்பு சக்தியே தான். அதை தொடர்ந்து சளி வந்து உங்களுக்கு என்ன நிறத்தில் வருது அப்படிங்கிறத கவனிக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ ஒரு நாள்பட்டு இருக்குது, ஒரு 10 வருஷமாக எனக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவு இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வேர்வை அதிகமாக வரும், இந்த மாதிரியான உடம்பு வாகு இருக்கவங்களுக்குமே கட்டாயம் இந்த பிரச்சனையானது சைனோசைட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ்மா மாதிரியான பிரச்சனை, சிஓபிடி மாதிரியான பிரச்சனைகள், ஏதோ ஒரு விதமான தொற்றுகள் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு சட்டுன்னு பிடிக்கிற மாதிரியான உடல் நிலை வாகு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இந்த சைனோசிட்டிஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே இந்த தலைபாரம் தான் அதிகப்படியாக இருக்கும். இந்த தலைபாரத்தில் எப்போவுமே தண்ணி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் தண்ணி வந்து அந்த இடத்துல நமக்கு தலையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரணம் என்ன டாக்டர்? இப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, சைனஸ் அப்படிங்கிறது வந்து குழிகள் தான். அதாவது இந்த மூக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 8 விதமான குழிகளானது இருக்குது. இப்போ ஒரு குழிகளுமே பார்த்திங்க அப்படின்னா வெறுமே காற்று மட்டும்தான் சுழந்துட்டுருக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த உஷ்ணத்தினோட அளவு உடல் அதிகரிக்கும் போது நம்ம ஏதோ ஒரு குளிர்ந்த காற்றுக்கு வெளிப்படுறோம், இல்லை ஏதாவது குளிர்ந்த பானங்கள் எடுக்கிறோம், கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றோம், இந்த மாதிரியான ஏதோ ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னா கட்டாயம் அது உடனடியாகவே அவங்களுக்கு தொண்டை கட்டுற மாதிரியான உணர்வு, அதே மாதிரி அவங்களுக்கு ஜுரம் வர மாதிரி, மூக்கு வந்து நல்லா அடைச்சிடுறது, இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்கும். சாதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி தலைவலி, தலைபாரம்னு ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நாள்பட்டு அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஏற்படும் போது இந்த சைனஸ் குழிகளில் நீர் தேக்கமாகவே ஏற்படுது. அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, உடலுடைய உஷ்ணத்தின் அளவு அதிகரிக்கும் போது இந்த குழிகளில் நீர் தேக்கம் ஏற்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்த்தல் செயல் தான். பட் ஆனால் என்ன ஆகுது, தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு விதமான கிருமி தொற்று ஏற்படும் போது, நம்ம ஏதாவது ஒரு குளிர்ந்த காற்று இல்லை மாசுபடியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு நம்ம வெளிப்படும் போது என்ன ஆகும், உடனடியாகவே நமக்கு இந்த அறிகுறிகள் காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மூக்கினுடைய உள்புறம் பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லாவே வந்து வீங்கிடும். ஒரு சிலருக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைனால சதை வளர்ச்சி இருக்கும். அந்த சதை வளர்ச்சிக்காகவும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், அறிகுறிகளுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீண்ட காலம் இந்த அறிகுறிகளுக்கான மருந்துகள் எடுக்கும்போது உடலுடைய எதிர்ப்பாற்றல் செயல் வந்து ரொம்பவே மாறுபட்டும் ஒருத்தருக்கு. இப்போ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் லட்சுமி சேலத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகத்தான் பேசுறேன். உங்க வயது என்னம்மா? சளி அடிக்கடி பிடிச்சிது. 47 வயசு ஆகுதுங்க மேடம். பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, எவ்வளோ நாளாக இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு? ஒரு 2 வருஷமா இருக்குதுங்க மேடம். அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, சீக்கிரமா நல்லாவ மாட்டேங்குது. சரிங்கம்மா. என்னங்க தெரியல, அடிக்கடி டாக்டர் கிட்ட போறேன், ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் சரியாக மாட்டேங்குது மேடம். சரி, இப்போ ஏதாவது தொடர்ந்து வேற ஏதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இன்ஹேலர், பஃப் மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்களாம்மா? நாட்டு மருந்து எடுத்துட்டு இருக்கேன் கால் வலிக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. மற்றபடி இந்த சளி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நெஞ்சு சளியா இருக்கா, இல்லை மூக்குல இருந்து நீர் வடிகிறதா? நெஞ்சு சளியா தான் மேடம். நெஞ்சு சளியா தான் இருக்கு. சரி, இப்போ அதுல ஏதாவது நிறம் ஏதாவது மாறி வருதா? மஞ்சள், வெள்ளை, இல்லை பச்சை, அந்த மாதிரி ஏதாவது நிறம் மாறி இருக்கா? நிறம்லாம் மாறிலாம் வரலைங்க மேடம். வெள்ளையா தான் இருக்கு பெரும்பாலும் இல்லையா?
சரி, பயப்பட வேண்டாம். சளி பிரச்சனை கட்டாயம் நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் நல்ல தீர்வானது இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு சளி பிரச்சனைன்றது வந்து ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாகவே ஏதோ ஒரு தூண்டுவிதல்னால ஏற்படலாம். இப்போ திடீர்னு இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய இந்த மழையிலையோ புது மழை, அதாவது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது இல்லை வெயில் காலத்தில் ஒரு மழை திடீர்னு வரும்போது அதில் நம்ம ஏதாவது நனைஞ்சிட்டா கூட கட்டாயம் நமக்கு இந்த சளி பிரச்சனை உடனே தூண்டி வைக்கப்படும். ஸோ இப்போ இதை தொடர்ந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டால் கட்டாயம் நம்ம வீட்டு வைத்தியங்கள் அப்படிங்கிறத கட்டாயம் பின்பற்றுவது ரொம்பவே அவசியமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு 2 நாட்கள்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும். கூடவே நீங்கள் ஆவி பிடிக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா? பேரரத்தை, சிற்றரத்தை அதை சொல்லிட்டு இந்த 2 பொடிகளையும் வாங்கிக்கோங்க. இது கூடவே என்ன பண்ணணும்னா அதிமதுர பொடி, இந்த 3 பொடியுமே சமமாக ஒரு 50-50 கிராம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு இது கூட என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் காலை மாலை 2 வேளையில் கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடணும். ஒரு 150 ml ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இதில் 2 பனங்கற்கண்டு போட்டுக்கிட்டாலும் அந்த காரத்தன்மை வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த தொண்டை பகுதியில் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளியை நல்லாவே கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். இப்போ இதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை நீண்ட நாள் இருக்குது அப்படின்னா சில வெளி சிகிச்சைகள் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் கொடுக்குறோம். நீங்கள் அதை எடுக்கும் போதுமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தீர்வானது இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? சசிகலா. எனக்கு ஒரு 8 வருஷமா இருக்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 40. என்ன தொந்தரவு உங்களுக்கு? என்ன தொந்தரவு? தொடர்ந்து அப்படியே டெய்லி எப்ப தூங்கி எழுந்திரிச்சாலும் அடுக்கு தும்மல் இருக்கு. ஆமா, பகல்ல தூங்கினாலும் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்காம கண்ணை மூடிட்டு வந்து கண்ணை திறந்தா கூட தும்மல் வருது. சரி, அதை பத்திருந்து எழுந்திரிச்சு தூங்காம கூட பத்திருந்து எழுந்திரிச்சேன். சரிங்கம்மா. இப்போ இந்த தும்பல் பிரச்சனை தவிர உங்களுக்கு அந்த மூக்கு அடைப்பு, தலைபாரம், தலைவலி இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. அது மாதிரி எதனா புதுசா சுவாசிச்சா கூட தும்மல் வந்துடும். சென்ட் ஸ்மெல்லு, பூ ஸ்மெல்லு, பவுடர் ஸ்மெல்லு இதெல்லாம். சரிங்கம்மா. மற்றபடி வேற ஏதாவது வியாதிக்கு ஏதாவது மருந்து ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, இந்த பிரச்சனை மட்டும் தான். முதல்ல தண்ணியா கொடுத்தோம், இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு சொல்லி. சளி வந்து கெட்டியா ஆயிருக்கு. ஆமா, ஒரு 7-8 வருஷம் ஆகுது இந்த பிரச்சனை வந்து. தொடர்ந்து இந்த பிரச்சனை முதல்ல தண்ணியா கொடுத்தோம், மூக்கு மட்டும் அப்படியே அரிக்கும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். புரியுது. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல, தும்பலும் சளி கட்டியா வருது. சரிங்கம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இப்போ சைனோசைட்டிஸாக ஆரம்பிச்சது தான். இப்போ ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா சுவாச குழாய்களையும் இந்த நுரையீரலையும் சேர்த்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இப்போ இது நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது எங்கே அப்படின்னு கேட்டால் உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ நமக்கு அது திரும்ப திரும்ப வருது, ஒரு 7-8 வருஷமாக இருக்குன்னும் போது கொஞ்சம் கவனம் செலுத்தி இது முழுமையாக இதுலேருந்து எப்படி வெளியே வருவது, அது எப்படி சரியான முறையில் அணுகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம உணவு பழக்கமாக இருக்கட்டும், அதிகமாக வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்களும் சரி, வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகளும் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு நீண்ட காலமாக உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி உணவுகள் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது கட்டாயம் அது ஒரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும். சளி தொந்தரவாக வந்து நிறம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு இதற்கு ஏற்றவாறு சிகிச்சைகள் நம்ம கட்டாயம் கொடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மா, சைனசைட்டிஸ் பிரச்சனை, சளி வந்து ரொம்ப நீண்ட வருடங்களாக இருந்து தொந்தரவு பண்ணக்கூடிய இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க, பஃப் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே சரி இந்த நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் கொடுத்துட்டு அதை தொடர்ந்து பஞ்சகர்மா தெரப்பிஸ் நம்ம கொடுப்போம். அதாவது சளியை உள்ளேயே வைக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி இன்னுமே குறைய தான் செய்யுமே தவிர நமக்கு பலம் அப்படிங்கிறது நமக்கு உடலில் வந்து சேராது. ஸோ நுரையீரலை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னும் போது சளியை கொஞ்சம் வெளியேற்றுவதற்கான சிகிச்சைகள் எடுத்துட்டு அதை தொடர்ந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது நல்ல விதமாக உங்களுக்கு ஒரு 3-4 மாதங்களில் நல்ல வித்தியாசமானது இருக்கும். திரும்ப வருவதற்கான தூண்டுவிக்கிற தன்மை வந்து உடம்புல வந்து நல்லாவே குறைஞ்சு வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. திவ்யா பேசுறேங்க. எந்த ஊர்ல இருந்துமா? ஒசூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? அப்பாவுக்காக கேட்கணும். அப்பாவோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்கம்மா. அப்பாவுக்கு 47 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாவே வந்து சொரியாசிஸ் மாதிரி, அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி தான் வந்துச்சு. நாங்க நார்மலா வந்து கிரீம் இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் அப்படியே உடம்பு ஃபுல்லாவே அது பரவ ஆரம்பிச்சு, ஃபுல்லாவே வந்து செதிலா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கட்டட வேலை செய்யறதுனால வந்து கொஞ்சம் வேர்க்கும் போதெல்லாம் வந்து உடம்புலாம் வந்து ரொம்ப அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டாங்க, எல்லா கிரீமு மெடிசன்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. எங்கேயுமே உங்களுக்கு அது கேட்கவே மாட்டேங்குது. சரிங்கம்மா, புரியுறது. இப்போ மற்றபடி அப்பாவுக்கு ஜீரண பிரச்சனை இல்லை மலச்சிக்கல் தொந்தரவு ஏதாவது இருக்குங்களா?
மோஷன் ப்ராப்ளம் வேணா இருக்கு மேம். ஜீரணம்லாம் ஆகுறது. ஜீரணம் ஆகுது. வேற எதுக்காவது சோரியாசிஸ் தவிர வேற எதுக்காவது மருந்துகள் எடுத்துட்டு இருக்காராப்பா? இல்லைங்க மேம். இல்லை இல்லையா? சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். பெரும்பாலும் இந்த சோரியாசிஸ் நோய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு சில வகைகள் வந்து உடம்புல வந்து கடகடன்னு பரவ ஆரம்பிக்கும். இப்போ மற்றவங்களுக்கு தொற்றா பரவாதே தவிர அவங்க உடல்ல ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மையானது சோரியாசிஸ் உடைய நிறைய வகைகள்ல இருக்கு. இப்போ இதை தொடர்ந்து என்ன ஆகுது கேட்டிங்க அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான சுற்றுச்சூழல்ல இருக்கும், என்ன மாதிரியான சுற்றுச்சூழல்ல வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ரொம்ப தூசி, அதே மாதிரி அந்த செமெண்ட் மாதிரியான கலவை இருக்க பொருள்ல கெமிக்கல் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமா வேலை பார்க்குறோம் அப்படின்னாலே அதுவே ஒரு விதமான இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே குறைக்கும். ஸோ இப்போ இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் கட்டாயம் எடுத்துக்கணும். வெளிப்புறம் தானே இருக்கு, வெளியே தோல்லையும் சருமத்தில் தான் இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து வெளிக்கு மட்டுமே பூசக்கூடிய தைலங்களோ இல்லை ஆயின்மெண்ட் போட்டால் சரியாகுமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. நம்ம வெளியே பார்க்கக்கூடியது ஒரு அறிகுறி தான், பிரச்சனையானது உள்ள இருக்கு, பிளட்ல இருக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நம்ம அறிகுறிகளா தோல் செதில் நோயா நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து மனம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்தாலுமே இந்த சோரியாசிஸ் பிரச்சனை ஒருத்தருக்கு ஏற்படும். கட்டாயம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை உங்க அருகாமையில் இருக்கு அப்படின்னா நேர்ல வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்பாவுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் சரி, அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்குன்றதையும் பார்த்துட்டு குடல் கழிவு நீக்கம், உடல் சுத்தம் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். இதுதான் அடிப்படை சிகிச்சை இந்த சோரியாசிஸ் நோய், இந்த ஸ்கின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், உங்க பேரு? சார் நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்க பேரு? மேடம் என் பேரு எம்ஆர் செந்தில்ராஜன், சென்னை சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க வீட்டம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் ஆச்சுங்க. அந்த நுரையீரல்ல தண்ணி இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்தாங்க ஊசி மூலமா. சரி, என்ன வயதாகுது சார்? அவங்களுக்கு வந்து 45 வயசு ஆகுதுங்க. 45-46 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து பேசுங்க. அவங்களுக்கு 46 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு இந்த நுரையீரல்ல நீர் இருந்து ஊசி மூலமா எடுத்தாங்க. சரிங்க ஐயா. எடுத்ததுல இருந்து இப்ப என்ன பிரச்சனை என்னன்னா, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு செம்பு கூட தூக்கிட்டு வச்சாங்கன்னா உடனே டயர்ட் ஆயிடுறாங்க, உடனே போய் படுத்துறாங்க. சரிங்க ஐயா. கழுத்துல வலி, கால்ல வலி அப்படின்னு கழுத்து வலி மெயினா வந்துடுது. சரி, புரியுது. அவங்களால வந்து பழைய மாதிரி எதுவுமே பண்ண முடியல அவங்களால. சரிங்க ஐயா. கழுத்து வலி, அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகள்லயுமே வலி இருக்குங்களா? ஆமா, உடம்புல இருக்க அனைத்து மூட்டுலயுமே வலி இருக்கு. உடல் எடை எப்படி இருக்காங்க? அதிகமா கம்மியா? உடல் எடை ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. கம்மியா இருக்காங்க. சரி, மத்தபடி இப்போ ஏதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்களா இந்த நுரையீரல்? இல்ல, இப்போதைக்கு மருந்துகள்லாம் எதுவும் எடுக்கல. எதுக்குமே எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? இல்ல. சரி, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ நுரையீரல்ல நீர் தேக்கம் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஏதோ ஒரு சிகிச்சைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு மருந்துகள் அப்போ எடுத்துக்கூடிய வீரியம் மிக்க மருந்துகள் எடுக்கும்போது கூட உடலுடைய எதிர்ப்பு சக்தி குறையிறது மட்டும் இல்லாமல் உடலுடைய பலமானது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நரம்புகளை ஒரு சிலருக்கு பாதிச்சு அதனால ஏற்படக்கூடிய மூட்டு பிரச்சனைகள், வலி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்குது. வாதம் வந்து உடலில் கூடுது. இந்த வாத நீராக வந்து மூட்டுகளில் தேங்கி கூட வலியை கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் நம்ம கட்டாயம் கவனிக்க வேண்டியது அவங்களுடைய வாத பித்த கபம், இந்த நாடி பரிசோதனை நம்ம கட்டாயம் பண்ணணும். ஸோ நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கு ஏற்றவாறு சிகிச்சைகள் கொடுக்கணும். அவங்க உடல் எடை வந்து குறைஞ்சே இருக்காங்க ரொம்ப வருட காலமாக அப்படின்னா வயதுக்கு ஏற்றவாறு, அதே மாதிரி ஹைட்டுக்கு ஏற்றவாறு வெயிட்டானது கரெக்டாக இருக்கணும். ரொம்பவே குறைஞ்சி இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு உடல் சோர்வு, ரத்த சோகை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அம்மாவை நேரில் கூட்டிகிட்டு வாங்க. நேரில் கூட்டிகிட்டு வந்துட்டு நமக்கு வலிகளுக்கான சிகிச்சையுமே எடுத்துகிட்டு இந்த உடல் சோர்வு ஏன் இருக்குது, ஏன் இவ்வளோ வருடங்களாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்து அதற்கேற்றவாறு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். என் வயசு 51 வயசு ஆகுதுங்க. ரைட் சைடு கால் வந்து புதிங்கால் ஊனவே முடியல 1 மாசமா. இந்த வலி எனக்கு 1 மாசமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிசியோதெரபி எல்லாம் போய் ஒன்றும் சரியாகலைங்க. என்ன பண்ணணுங்க? சரிங்க ஐயா. இப்போ உங்களுக்கு வலி வந்து குதிகால் மட்டும்தான் இருக்குங்களா, வேற கால் முழுவதும் இருக்கா? பாதம் முழுவதும்? இல்ல, பாதம் முழுவதும் இல்ல, குதிங்கால் மட்டும்தான். ரைட் சைடு கால்ல குதிங்கால் மட்டும் ஊன முடியலங்க. சரி, இதுக்காக மருத்துவர் ஏதாவது பாத்தீங்களா? எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருக்கா கால்ல? எக்ஸ்ரே மட்டும் எடுக்கிறாங்க. பிசியோதெரபி பார்த்தேங்க. குறையுதா? பிசியோ பண்ணும்போது உங்களுக்கு குறையிறதா? பிசியோ பண்ற போது அந்த நேரத்துல மட்டும் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே ஊனவே முடியல. கால் ரொம்ப வலி இருக்கு. சரி, இப்போ இதுல அந்த இடத்துல ஏதாவது வீக்கமோ இல்ல அந்த எலும்பு ஏதாவது வளர்ச்சி இருக்கிற மாதிரி ஏதாவது தடை தெரியுதா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியலங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல இல்லையா? வலி மட்டும் இருக்கதான் செய்யுது. வலி மட்டும் இருக்கு. சரி, மத்தபடி உடல் எடை ஏதாவது சமீப காலமா அதிகமாயிருக்கீங்களா? ஆமா, ஒரு 2-3 கிலோ அதிகமா இருக்காங்க.
சரி, மற்றபடி வேற எதுக்கா மருந்துகள் எடுக்கிறீங்களாப்பா? இல்ல எதுவும் இல்ல, பிபி சுகர் எதுவும் இல்லைங்க. சரி, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஒரு வயதுக்கு அப்புறம் குதிகால் வலி அப்படிங்கிறது வந்து கால் முழுவதும் பரவலாம், அந்த பாதம் முழுவதுமே இருக்கலாம், இல்லை அது அந்த குதிகால்ல இருந்து இந்த கெண்ட சதை காஃப் மசில் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துக்குமே அந்த வலியானது பரவலாம். இது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சதை மண்டலங்கள்ல ஒரு பிடிச்சு இழுக்கிற தன்மையானது ஏற்படும். இது எதை வந்து முக்கியமா குறிக்குது அப்படின்னா கால்களுக்கு சென்றடையக்கூடிய ரத்தமானது மறுபடியும் கரெக்டான முறையில் இருதயத்துக்கு மேல் நோக்கி செல்வதில்லை. இதுதான் வந்து முக்கியமான காரணம். இப்போ இதை தொடர்ந்து அந்த மசிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய சதை மண்டலத்துக்கு சரியான முறையில் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கல அப்படின்னாலும் கட்டாயம் இந்த மாதிரி வலி மாதிரியான பிரச்சனை ஆரம்பிக்கலாம். இதை தொடர்ந்து இன்னொரு முக்கிய காரணம் கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் ஜாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஜாயிண்டில் ஏதோ ஒரு விதமான அந்த எலும்புகள் ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னாலுமே இந்த பிரச்சனை இருக்கலாம். ஸோ இப்போ இதற்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்ம வர்ம சிகிச்சையானது உங்களுக்கு குணம் தரும். அதை தொடர்ந்து வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போதும் நல்ல வித்தியாசம் இருக்கும். ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ம புள்ளியும் சேர்த்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லி கால் பாதங்களுக்கு மட்டும் முக்கியமாக பண்ணக்கூடிய சிகிச்சை நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்குறோம். ஸோ இதை ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு கொஞ்சம் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துகிட்டு நம்ம சொல்கிறத கொஞ்சம் பின்பற்றினீங்க அப்படின்னாலே செப்பல் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதையுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நல்ல தீர்வானது உங்களுக்கு இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? மேம் என் பேர் நீலாவதிங்க மேம், நான் காரைக்குடியில இருந்து பேசுறேங்க மேம். சரிப்பா, யாருக்கா கேக்குறீங்க? மேம் எனக்காக தாங்க மேம் கேட்கணும். உங்க வயதுமா? மேம் எனக்கு 23 வயசு ஆகுது மேம். தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்க. மேம் வணக்கங்க மேம். மேம் என் பேர் நீலாவதிங்க மேம், நான் காரைக்குடியில இருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? மேம் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமாவே பாத்தீங்கன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குங்க மேம். சரி, அது வந்து தாளிப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மூச்சு இழுத்து விடுற மாதிரி இருக்குங்க மேம். டஸ்ட் சுத்தமாவே சேர மாட்டேங்குது மேம். அதெல்லாம் டஸ்ட் ரொம்ப பட்டுச்சுனாவே மேம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல மூச்சு ரொம்பவே இழுத்து விடுற மாதிரி இருக்குங்க மேம். சரி, இது எவ்வளவு காலகட்டமா இருக்குங்கப்பா? இப்போ ஒரு 6 மாசமாவே இருக்குதுங்க மேம். பஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். சரிங்கம்மா, இது ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே பஃப் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு மாசம் வரைக்கும் பார்த்தோங்க மேம். அதுக்கப்புறம் வெளிப்பக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சரிங்க, அவங்க தான் மேம் ஆஸ்துமாவே என்னமோ சொன்னாங்க மேம். அதுக்கு பஃப் மாதிரி கொடுத்தாங்க மேம். இந்த மாதிரி தாளிப்பு டஸ்ட் அலர்ஜில பட்டுச்சுன்னா மூச்சு ரொம்ப இழுத்து விடுற மாதிரி இருக்குங்க மேம். அப்போ ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா 3-4 டைம் அந்த பஃப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு மேம். சரி, உடல் எடை ஏதாவது குறையறீங்களா? ஆமாங்க மேம், 58 கிலோ இருந்தேங்க மேம். இப்ப 55 தாங்க மேம் இருக்கேன். சரி, புரியுது. பயப்பட வேணாம், கட்டாயம் இதை குணப்படுத்தலாம். சரிங்களா, நீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போது ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு 30-40 வயதுக்குள்ளே இருக்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாதிக்குது அப்படின்னா அது முக்கியமாக ஏதோ ஒரு விதமான தூண்டுவிக்கிறது, தினம் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தூண்டுவிக்குது. அது திரும்ப ஏற்படுது, எபிசோட்ஸ் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மூச்சு திணறலானது திரும்ப வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மறுபடியுமே நம்ம அந்த பஃப் யூஸ் பண்ண அந்த பஃப் இல்லை இன்ஹேலர் சார்ந்து அந்த நுரையீரலானது அந்த சுவாச குழாயானது இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு நம்ம தீர்வு அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிட்டு ஆஸ்மா பிரச்சனை அதே மாதிரி சளி தொந்தரவுனால பாதிக்கப்படக்கூடிய பல லட்சம் பேருக்கு நம்ம குணம் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அடிப்படையிலேருந்து இதை சரி பண்ணணும், அடி மூலத்திலேருந்து இதை சரி பண்ணணும். காரணிகள் அறிஞ்சு அதற்கு ஏற்றவாறு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது நிரந்தர தீர்வு இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, கட்டாயம் நேரில் வந்து பார்த்து இதற்கான பிரத்யேக சிகிச்சைகள் எடுத்துக்கங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால். சரிம்மா, கும்பகோணம்லேருந்து கால் பண்ணுறீங்க. யாருக்கா கேட்குறீங்க? அக்காவுக்கு கேட்கணும். அவருடைய வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அக்காவுக்கு 26 வயசு ஆகுது. கீழே விழுந்துட்டாங்க. டிஸ்க் கிட்ட பல்ஜா இருக்கு சொல்லிட்டு சொன்னாங்க. கால் எல்லாம் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு. சரி, ரொம்ப பெயினா இருக்கு. வலி எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஒரு 1 மந்த்தா இருக்கு. ஒரு மாசமா இருந்துட்டு இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு இப்போ விழுந்தது இடத்துல வீக்கம் ஏதாவது இருக்கா? அந்த இடத்துல வெளியே இருந்து பாக்கிறதுக்கு? ஆமா, வீக்கமா இருக்கு. நடக்க முடியுது அவரால? பொறுமையா நடக்கிறாங்க, ரொம்ப நேரம் நடக்கிறாங்க, நடப்பாங்க இல்லையா? நடக்கிறாங்க. சரி, மத்தபடி வேற ஏதாவது என்ன வேலை பாக்குறாங்க?
ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. சரி, இப்போ வலி அந்த இடுப்புல இருந்து காலுக்கு வலி போகுதாடா? ஆமா, நீ பெயின்லாம் வருது. எல்லாமே இருக்குதா சொல்றாங்க. இப்போ இது இந்த விழுந்ததுக்கு அப்புறம் தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இல்லை இல்லையா? சரிடா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி சடனா எங்கேயோ வண்டியிலேருந்து விழுந்துட்டோம், இல்லை வழிக்கு விழுந்துட்டோம், படிக்கட்டில், பாத்ரூம்ல, இந்த மாதிரியான திடீர்னு சம்பவம் நடக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்க அப்படின்னா, இந்த முதுகு தண்டு வளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஒரு எலும்புக்கு இன்னொரு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த குஷன் மாதிரி இருக்கிறது ஒரு அழுத்தம் ஏற்படலாம். இது அழுத்தம் ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கும். நரம்புகளும் சேர்ந்து அழுத்தும் போது கால்களுக்கு வரக்கூடிய இரத்த ஓட்டம், கால்களுக்கு வரக்கூடிய செயல்பாடு திறன் இருக்கக்கூடிய நரம்புகளும் சேர்ந்து பாதிக்கும் போது கட்டாயம் வலி, எரிச்சல், மறுத்து போகிறது மாதிரியான அறிகுறிகள் காட்டும். ஸோ இப்போ இதற்கான சிகிச்சைகள் என்ன அப்படின்னா, கட்டாயம் ஆப்ரேஷன்லாம் பண்ணவே கூடாது. இதை தொடர்ந்து இப்போதான் நடந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம வெளி சிகிச்சைகள், அதாவது பஞ்சகர்மா தெரப்பீஸ் வந்து நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில் இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஹெர்னியேஷன், அதே மாதிரி சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லக்கூடிய பலவிதமான இந்த முதுகு தண்டு வள பிரச்சனைக்கு கட்டாயம் நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய பஞ்சகர்மா தெரப்பீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 10 நாள் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வலி இருக்குன்னும் போது கொஞ்சம் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளும் கூட எடுத்துக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளையோ அந்த சதை மண்டலம் என்ன பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா, ஸ்டிஃப்னஸ் இருக்கான்றதை பார்த்து அதற்கான சிகிச்சைகளும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது நிரந்தர தீர்வானது இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? ஹலோ அம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தானே கேட்குறேன். உங்கள் வயது என்ன? எனக்கு 35 வயது. 35. உங்கள் கேள்வியே கேட்கலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. என்ன தொந்தரவு இருக்கு? என்னங்கம்மா? என்ன தொந்தரவு இருக்கு சொல்லுங்க. கால் முட்டி வலி ரொம்ப நாளாவே, ஒரு 2 வருஷமாவே ரொம்ப பெயின் இருந்துட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வலிக்கிட்டே இருக்குங்க. சரிங்கம்மா, கால் படிக்கட்டு ஏறும்போது இல்லை கால் ஊனும் போது வலியா, இல்லை உட்கார்ந்தாலும் வலி இருக்கா? இப்போ வீட்டு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நைட்ல தான் அந்த வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. சரி, மூட்டை சுத்தி வீக்கம் இருக்குங்களா? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. பாப்பா 3 மாசம் கன்சீவா இருக்கும்போது சின்னதா ஒரு கல் எடுத்து கால்ல அடிச்சிட்டாங்க. சரி, அது ஸ்கேன் பண்ணி போய் பார்த்தப்ப எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்ததே ரொம்ப ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செஞ்சாலும் வலி, முட்டி வலியானது இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. மற்றபடி உள்ள வந்து அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அங்க எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. கீழே விழுந்தா லேசா காயாவுங்க, அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் இருக்கு. மற்றபடி வேற ஏதாவது பிரச்சனைக்கு மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லையா? சரி, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சதை மண்டலம், அது கூடவே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எலும்புகள், அது ரெண்டுமே சேர்ந்து தான் ஏதோ ஒரு விதமான தொந்தரவு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கட்டாயம் வந்து வெளிப்புறத்துக்கும் நம்ம சிகிச்சை எடுக்கிற மாதிரி உள்ளுக்குமே சில முக்கிய மருந்துகள் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ரணமானது ஆறணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊண்டு வந்து ஆறணும் அப்படின்னா கட்டாயம் உள்ளுக்கு எடுத்துக்கூடிய மருத்துவமும் ரொம்பவே அவசியம். இப்போதைக்கு நீங்கள் வெளியே என்ன பண்ணுங்கன்னா, நொச்சி இருக்கு இல்லையா, நொச்சி இலையை வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நொச்சி இலையை கொஞ்சம் வாங்கிட்டு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு அந்த இலையை நீங்கள் ஒரு 10 மாதிரி மூட்டை சுற்றி கட்டி வைக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இது வந்து தற்காலிகமான ஒரு வலியை குறைக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே ஏற்படாது. நொச்சி இலை மட்டுமே போதும். நல்லெண்ணெய் லைட்டாக வதக்கிட்டு அதை நீங்கள் மூட்டை சுற்றி ஒரு 10 மாதிரி நல்ல இறுக்கமாக கட்டி வைங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா விடுங்க. இப்போ அதுலேயே கொஞ்சம் வலி குறையும். இது நிரந்தர தீர்வுக்கு அப்படின்னும் போது நம்ம உள்ளுக்கும் மருந்துகள் எடுக்கணும். கட்டாயம் நேரில் வந்து பார்த்து இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கங்கப்பா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சூர்யா. எந்த ஊர்ல இருந்துமா? நான் வந்து இப்ப எடப்பாடியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கிறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். என் வயது வந்து 38. வணக்கம்மா, சொல்லுங்க. என்ன தொந்தரவு இருக்கு? அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க. இப்போ ஒரு 4-5 மாசமா எனக்கு தொடர்ச்சியான சளி இருக்கு. சரிங்கம்மா. அடிக்கடி வந்து சளி பிடிக்குது, அடிக்கடி தும்மல் ஏற்படுது, எதுவுமே ஒத்துக்கிற மாட்டேங்குது. இப்போ ஒரு 3வது நேரமா வந்து வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு. சரி. அதாவது இயற்கையான பழங்கள் எடுக்கும்போது ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நம்ம செரிக்கணும் அப்படிங்கறக்காண்டியே கடையில வாங்கி சாப்பிடுற இந்த கூல் ட்ரிங்க்ஸ், 7up அந்த மாதிரி ஐட்டம்ல
நான் அது குடிச்ச உடனே ஒரு மாதிரி இரவு வந்து அதிகமான வேலையை காட்டிடுது, கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஆயிருது. புரியுது. ஆமா, தலைக்குள்ள வலிக்குதுமா. தலைக்கு உள்ள வலி இருக்கு. உள்ள வலி இருக்குது. அந்த ஒன் சைடு கண்ணோட இடது பக்கம் கண்ணோட அந்த மாதிரி ஒரு வலி இருக்குது. சளி வந்து தினசரி வந்துகிட்டே இருக்கு. சில நேரங்கள்ல வந்து சளி மஞ்சளா வரும் பொழுது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வாய்க்குள்ள ஏற்படுது. சரி, ஜுரம் ஏதாவது அடிக்கடி இருக்கா? ஃபீவர் வர மாதிரியான ஒரு உணர்வு? அந்த மாதிரி உணர்வுலாம் இல்லம்மா, சளிதான் அடிக்கடி வருது. சரிங்க. இப்ப ஒரு தொடர்ச்சியா அனுபவிச்சுட்டே இருக்கு. அதாவது வெளியில போனா தூசியும் சேர மாட்டேங்குது, வீட்டுல கொஞ்சம் டஸ்ட் சேர்ந்தாலும் அந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி ஆமா தொந்தரவு வந்து இப்போன்னு பார்த்தா உடம்புல இப்ப இந்த சளி தொந்தரவு மட்டும்தான் அதிகமா இருக்கு. சரி, இப்போ வேற எதுக்காவது அதுக்கான மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களாமா? இல்ல, நான் ஒண்ணுமே எடுக்கலமா. சரி, ஓகே. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இது எப்படி இந்த பிரச்சனையை கையாளணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே அறிகுறிகள் காமிச்சிருக்கு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் விட 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 ஒரு சிலருக்கு வேகமாவே நுரையீரலை பாதிக்கிற அளவுக்கான ஒரு கடகடன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை முன்னேறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வீசிங் அளவுக்கு போகுது. அதுக்கு முக்கிய காரணம் தூண்டுகோல் வந்து நம்ம ஜீரணத்துக்காக சாப்பிடக்கூடிய ஸ்ப்ரைட்டோ இல்லை ஒரு கொக்கோகோலாவோ ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் நீங்கள் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அது கட்டாயம் உங்களுடைய அந்த வீசிங் பிரச்சனை ஜாஸ்தி பண்ண தான் செய்யும். ஏன்னு சொன்னால் இப்போ அது வந்து இயற்கையாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. இப்போ உங்களுக்கு பழங்கள்லாம் ஒத்துக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு லெமன் சோடா சாப்பிடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க கேஸ் ஐட்டம், கார்பனேட்டட் வாட்டர் தான். அதே மாதிரி சுகர் வந்து அதில் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீசிங் பிரச்சனையை அடியோடு சரி பண்ணணும் அப்படின்னும் போது கட்டாயம் மூலிகை மருந்துகள் எடுங்க. வெறும் அறிகுறிகளுக்கு மருந்துகள் எடுக்காதீங்க. இனிப்பு சுவை, அதாவது வெள்ளை சர்க்கரை சார்ந்த பொருளும் பால் சம்மந்தப்பட்ட பொருளும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. சொல்லப்போனால் நிறுத்துறது ரொம்பவே அவசியம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தினம் தினம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தூண்டுவிக்கிற மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னுமே வேகமாக குறைக்கும், நுரையீரலை ரொம்பவே பாதிக்கும். நீங்கள் நேரில் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு இதற்கான சிகிச்சைகள் எடுங்க. ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளேயே முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, கேட்குதுமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வனிதா. எந்த ஊர்லேருந்து? புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? அம்மாக்காக பேசுகிறேன். அம்மாவோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஓகே டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா முடக்குவாத பிரச்சனை இருக்கு. சரிப்பா, எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? அது வந்து ஒரு 2 வருஷமா இருக்கு. சரி, மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்களா? டிவி பார்க்காதீங்கடா, போன்ல பேசுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. இப்ப அது வந்து 2 வருஷமா அம்மாக்கு அந்த முடக்குவாத பிரச்சனை இருக்கு. டாக்டர்கிட்ட பார்த்துட்டு தான் இருக்கோம், இங்கிலீஷ் மருந்து. அது எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த வலி குறையுது, வீக்கம்லாம் இருக்கு, வீக்கம் குறையுது. ஆனா வந்து நார்மல் அவங்களால திருப்பி நடக்கிறதோ வேலை எதுவுமே செய்ய முடியல. ஒரு வெயிட்டான பொருள் தூக்கத்தோ எதுவும் முடியல. கை முட்டியெல்லாம் வீக்கமா இருக்கு ரொம்ப. சரிங்கம்மா, இப்போ என்னன்னா நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா இந்த பிரச்சனை 2 வருஷமா இருக்கு. 2 வருஷம் தொடர்ந்து இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு தான் இருக்கீங்களா? தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ அந்த மருந்தோடைய அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கா? அது இப்ப ஒரு 6 மாசமா அதிகப்படுத்தி இருக்காங்க. சரி, புரியுது. அதே மாதிரி அம்மாக்கு இப்போ அந்த அறிகுறிகளும் அதிகமாயிட்டே தான் இருக்குங்களா? ஒரு மூட்டுகள்ல இருக்கிறது எல்லாம் வீக்கம் இல்ல, வலி மட்டும் இருந்தது. இப்ப அந்த ஜாயிண்ட் வந்து லைட்டா வீக்க ஆரம்பிக்குது. சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சரி பண்ண முடியும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி முடக்குவாத பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் சாதாரண ஒரு மூட்டு வலி மாதிரி தான் தெரியும். அது போக 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 தான் இந்த முடக்குவாதத்துக்குன்னே இருக்கக்கூடிய முக்கிய அறிகுறிகள் எல்லாத்தையும் காட்டும். வீக்கம் இருக்கிறது, வலி இருக்கிறது, ஒரு விதமான எரிச்சல் இருக்கிறது, வாத நீர் வந்து அந்த மூட்டுகளில் உட்கார்றதுனால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அறிகுறிகளுமே அது காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை தொடர்ந்து முடக்குவாதத்துக்கு கட்டாயம் தனி முறையான ஒரு சிகிச்சைகள் இருக்குது. இதற்கான சிறப்பு சிகிச்சைகள் வந்து கட்டாயம் நம்ம அதுக்கு
எடுக்கணும். ஒரு வியாதியை சரி பண்ணுவதற்கான முயற்சிகள் கட்டாயம் நம்ம எடுக்கணும். வெறும் வலிக்கான மாத்திரைகளோ இல்லை வீக்கத்துக்கான மாத்திரைகள் மட்டுமே அது சரி பண்ணாது. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நோயினுடைய தன்மையை தெரிஞ்சு இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அளவு எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு வரணும். இந்த ஆரி ஃபேக்டர்னு சொல்லியிருக்கலையே, இப்போ இது பாசிட்டிவில் இருக்கும், ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஒரு 5க்குள்ளே இருக்க வேண்டியது ஒரு 50, 100, 150 வரைக்குமே போகிற மாதிரியான நிலை இருக்குது அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு உடல் வந்து அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய வாத நீர் அந்த மூட்டுகளை சிதைய வைக்கும்பா. சரிங்களா? ஸோ இதற்கு வந்து சிகிச்சைகள் வந்து நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில் தீர்வு கொடுக்க முடியும். கொஞ்சம் வெளி சிகிச்சை, உள் சிகிச்சை ஒரு 6 மாத காலம் கரெக்டான முறையில் சொல்கிறக்கூடிய வாழ்க்கை முறை பின்பற்றிட்டு நீங்கள் பண்ணும்போதே கட்டாயம் அவங்க வேலையை பார்க்குற அளவுக்கு நிற்கிற மாதிரி நடக்கிற மாதிரியான ஒரு நிலையை நம்ம கட்டாயம் கொண்டு வந்துட முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. வினோதினி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்காக கேட்குறீங்க? அப்பாவுக்காக கேட்கணுங்க. அப்பாவோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அப்பாவுக்கு வந்து வயசு வந்து 49. சரிங்கம்மா. அப்பாவுக்கு வந்து மூட்டு வலி இருக்கு, மூட்டு தேய்மானம் மாதிரி இருக்கு. தேய்மானம் சொல்லியிருக்காங்களா? தேய்மானம் இருக்கு. அவங்களுக்கு வந்து நடக்கவே முடியல, சுத்தமா நடக்கவே முடியல. நாங்க வெளியில வந்து அலோபதி இந்த மாதிரிலாம் நிறைய காமிச்சிட்டோம். ஆனா அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு சரியாகுது, அப்புறமாட்டியா பார்த்தா மறுபடியும் வந்துருது அவங்களுக்கு. சரிங்கம்மா, புரிகிறது. இப்போ அப்பா இதை தவிர வேற எதுக்கா மருந்துகள் எடுத்துட்டு இருக்காரா? பிபி, சுகர், தைராய்டு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல இப்போ வரையும். சரி, மூட்டு வலி மட்டும்தான் இருக்கிற ஒரே தொந்தரவு இல்லையா? சரி, பயப்படவே வேண்டாம். அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, நான் சொல்கிறேன். இப்போ அந்த மூட்டுகளில் இப்போ வயதாகும் போது ஒரு தேய்மானம் ஏற்படுது அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய பசைத்தன்மை குறையிறது. அந்த பசைத்தன்மை குறையும் போது என்ன ஆகும்னா மூட்டு உரச ஆரம்பிக்கும். அந்த உரசக்கூடிய மூட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குஷன் சிஸ்டம் அங்கே இல்லை. அங்கே ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் மெலிசா, அந்த பெட்டு இல்லை, அது கரையிறது, தேய்மானம் ஏற்படுதுன்னும் போது அந்த மூட்டுகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பலம் வந்து நல்லாவே குறைஞ்சு வலுவிழந்து போகும். ஸோ அவங்களுக்கு செயல்பாடு எல்லாம் குறையும் போது கட்டாயம் அவங்களுக்கு வலிகள், வீக்கம் வந்து நீண்ட காலம் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான அறிகுறிகள். இது ரொம்ப காலகட்டமாக வெறும் நீங்கள் அறிகுறிக்கான மாத்திரை மட்டுமே எடுத்து அதை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா பிரச்சனை முழுமையாக சரியாகாமல் தொடர்ந்து அந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்லிட்டு அந்த அளவு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும், அந்த சிதைவோட அளவு. ஸோ இதற்கான சிகிச்சைகள் நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருந்தாலும் சரி, ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம அதற்கு சிகிச்சைகள் கொடுக்க முடியும். நேரில் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க. இதற்கான பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுக்கணும். கட்டாயம் அந்த பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுக்கும்போது நல்லபடியான மாற்றங்கள் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நிர்குண்டி அப்படின்னு சொல்லி நிர்குண்டி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைலமானது விற்கும். ஸோ நமக்கு நாட்டு மருந்து கடையிலேருந்து அதை வாங்கி, உங்களுக்கு இல்லை நிர்குண்டி தைலம் கிடைக்கல அப்படின்னா நொச்சி தைலம் அப்படின்னே கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் சூடு பண்ணி அதை கொஞ்சம் அப்பாவுக்கு மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. அதுவே கொஞ்சம் நல்ல வலி கேட்கும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், என்னோட பேர் காவியா. எந்த ஊர்லேருந்துமா? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என்னோட வயது 27. பேசுங்க. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்குப்பா? வணக்கம் டாக்டர். சொல்லுங்கப்பா. எனக்கு வந்து இந்த மந்த் பீரியட்ஸ் வரும்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அந்த மந்த் ஒரு 7ஆம் தேதி வருதுன்னா சரி ஒரு 3 days 4 days இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மந்த் எண்ட்லயே ஒரு 25 அந்த மாதிரி டைம்ல திரும்ப பீரியட்ஸ் வந்துச்சு. சரி, அது மாதிரி ஒரு டைம் பீரியட்ஸ் வரது ரொம்ப வலி பெயினா இருக்கும். வயிறு ஃபுல்லா ஒரு மாதிரி வந்து கால்கள்லாம் வலி இருக்கா? ஆமா, அந்த கால் இந்த முட்டிக்கு மேல அந்த முட்டிக்கு ரொம்ப பயங்கரமான பெயின் இருக்கும். சரிங்கப்பா. நான் இது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாக்குறப்ப ஃபைபர் கட்டி இருக்கு கருப்பையில அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கப்பா. ஒரு டைம் பீரியட்ஸ் வரப்ப அந்த பெயின் ரொம்ப பயங்கரமா இருக்கு. 2 டைம் வருது, 2 டைம் வந்தாலுமே பெயின் இருக்கு. சரி. ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப ப்ளீடிங் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வரப்ப ப்ளீடிங் எல்லாம் மாத்தி இருக்கு. ப்ளீடிங் இருக்க மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரி இருக்கு. சரி, இந்த ஃபைப்ராய்டு கட்டினுடைய அளவு ஏதாவது சொல்லியிருக்காங்களாப்பா? 3 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒன்றுமே பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க.
இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாயிலையும் கொஞ்சம் பிரச்சனை அடிக்கடி வருது, ஒரே மாதத்தில் 2 முறை வருது அப்படிங்கிற தொந்தரவும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள், திசுநார் கட்டிகளும் இருக்குது. ஸோ இதற்கான சிகிச்சைகள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சரியான முறையில் இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சரி பண்ணணும். ஏன்னு சொன்னால் ஃபைப்ராய்ட் கட்டிகளாக இருக்கட்டும், நீர் கட்டிகளாக இருக்கட்டும், இது வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை உடையது. ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் ஒரு கழிவாகவே நச்சாவே நீங்கள் அந்த கர்ப்பப்பையில் இருக்க அந்த உடலில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டியோடைய வளர்ச்சிக்கு ஒரு விதமான ஊட்டச்சத்து மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து உடனடியாகவே கரைக்கிறதுக்கான முயற்சிகளில் கட்டாயம் ஈடுபடணும். சரிங்களா? இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வந்து கட்டாயம் பின்பற்றுங்க. இந்த நீர்முள்ளி இருக்கு இல்லையா, நீர்முள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்முள்ளி அப்படிங்கிறத பொடியாகவும் கிடைக்கும், இல்லை அப்படின்னா நீர்முள்ளி குடிநீர் அப்படின்னுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொடியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஷாயம் வச்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த கட்டிகள் கரைவதற்கான ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நீர்மூழ்கி குடிநீரை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து ஒரு 150 200 ml தண்ணியில் கொதிக்க வச்சு தினமும் காலையில் சாப்பிடுங்க. சரியா? இதை வந்து தொடர்ந்து ஒரு 7 நாள் சாப்பிடுங்க. இது வலியும் குறைக்கும், கொஞ்சம் இந்த கட்டி கரைவதற்கான ஆரம்ப காலகட்டத்தை உடனடியாகவே ஆரம்பிக்கும். ஸோ இதை தொடர்ந்து இது வந்து உங்களுக்கு ஒரு 21 நாள் நான் பண்ணேன், எனக்கு பண்ணியும் வந்து வலிகள் குறையில, அந்த மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கட்டாயம் நேரில் வந்து பாருங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி பிரச்சனை, ஃபைப்ராய்ட் பிரச்சனைக்கெலாம் வந்து நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, தாராளமாக அதை நம்ம கரைக்க முடியும், பயப்படவே வேண்டாம். நேரில் வந்து பார்த்து இதற்கான வறுமை சிகிச்சைகளும் சேர்த்து எடுத்துக்கோங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சந்தியா. எந்த ஊர்லேருந்துமா? கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் பேசுகிறோம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என் வயசு 26. எனக்கு வெள்ளைப்படுது. சரி. அப்போ வயிறு ரொம்ப வலிக்குது, அந்த ஸ்மெல்லும் அதிகமா வருது. சரிங்கப்பா. எனக்கு பீரியட்ஸ் பிரச்சனையுமே இர்ரெகுலரான பிரச்சனையுமே இருக்கு. அது 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் வருது. சரிங்கப்பா. இப்போ உடலுடைய உஷ்ணத்தின் அளவு அதிகமாயிட்டே இருக்கா? பாடி ஹீட்டுமே அதிகமா தான் இருக்கு. சரி, இடுப்பு வலி இருக்கா இல்லனா வயிறு வலி இருக்காப்பா? இந்த வெள்ளப்படும் அடி வயிறு வலி அதிகமா இருக்கு. அடி வயிறு வலி அதிகமா இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு அந்த யூரின் போற இடத்துல ஏதாவது ரொம்ப அதிகமான ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி, அரிப்பு இருக்க மாதிரி தெரியுதா? அரிப்பு இல்ல மேடம், அப்பப்போ அந்த எரியுது, எரிச்சல் இருக்கு. சரி, ஓகே, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த மாதிரி வெள்ளப்படுறதுக்கான முக்கிய காரணமே உடல் உஷ்ணம் தான். சரிங்களா? இது தொடர்ந்து ஏதோ ஒரு விதமான நீர்க்கட்டிகள்னாலேயோ இல்லை ஹார்மோன்கள் வந்து ஏற்றம் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையும் சேர்ந்து இருக்கலாம். கட்டாயம் இதற்கு நீங்கள் எளிதாக நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா கடுக்காய் பொடி இருக்கு இல்லையா, கடுக்காய் பொடி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூடவே தண்ணீர் விட்டான் கிழங்கு அந்த பொடியும் எடுத்துக்கிட்டு, இது கூடவே முக்கியமானது செம்மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொடி, இது ஒரு 25 கிராம், மிச்சம் இருக்கிற ரெண்டுமே ஒரு 50 கிராம் எடுத்து, இது செம்மிளகு மட்டும் 25 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றிலேயே ஒரு ஜீரக தண்ணியோ ஓமம் தண்ணியோ குடிச்சிட்டு இந்த பொடியை வந்து ஒரே ஒரு வேளை காலையில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க. ஸோ இப்போ இதை தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உடல் உஷ்ணத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். சரிங்களா? ஸோ அதற்கு ஏற்றவாறு சிகிச்சைகள் நம்ம வெளிப்புற சிகிச்சைகளும் நம்ம கொடுப்போம், முள்ளுக்கும் மருந்துகள் கொடுப்போம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில். ஸோ இதற்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களோட ஹார்மோன் மொத்தத்தையுமே நம்ம சரியான சமநிலையில் வைக்கிறது தான் இதற்கான நிரந்தர தீர்வாக இருக்கும்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ஸ்வேதா, ராமநாதன்ல பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கப்பா? எனக்காண்டி கேட்கணும். உங்கள் வயது என்ன? எனக்கு 27 வயசு. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? சொல்லுங்கப்பா, என்ன தொந்தரவு இருக்கு? எனக்கு சளி தொந்தரவு இருக்கு 2-3 வருஷமா. சரி. வெளில பார்த்து மருந்து எடுத்துட்டு இருக்கேன். சரி. இப்போ 1 இயரா அதிகமா இருமல் அதிகமா இருக்கு. சரி. தும்மல் அடிக்கடி வருது. கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. ஓகே. வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? ஆமா. சரி, ஓகே. மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு ஒரு 25லேருந்து ஒரு 35 வயசு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான சளி தொந்தரவு ஏற்படுது, இந்த தும்பல் ஏற்படுது அப்படின்னா கட்டாயம் ஒன்று காரணம் வந்து அப்படி இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு தன்மையானது நிலையானது இருக்கலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜிக் அப்படிங்கிறது ஒவ்வாமை ஏதோ ஒரு தரக்கூடிய பொருள்னாலேயோ இல்லை சுற்றுச்சூழல்னாலேயோ ஏதோ ஒன்று
திரும்ப திரும்ப தூண்டு வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலுடைய உஷ்ணத்துடைய அளவை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டு நம்ம தண்ணி சரியாக குடிக்கிறோமான்றதை கவனிக்கணும். அதேமாதிரி நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை. ஸோ உங்களுடைய உடலுடைய உஷ்ணத்துடைய அளவை நம்ம தெரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு வாழ்வியல் முறைகள் நம்ம கடைபிடிக்கும் போதே நல்ல மாற்றமானது இருக்கும். கட்டாயம் இது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான். கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம்குள்ளேயே நல்லாவே உடலுடைய உஷ்ணமாக இருக்கட்டும், எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், இந்த சளி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. என்ன தொந்தரவு இருக்கு? சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு சொல்லுங்க. மூட்டு வலிங்க, புஞ்சம் இல்லை, ஏந்திரிக்க முடியல. சரி, அதனால வயசு கேட்கலாம் வந்து 100 கிலோ இருக்கேன். சரி, வெயிட் என்ன வெயிட் இருக்கீங்க? 100 கிலோ இருக்கீங்க. சரி, இப்போ மற்றபடி உங்களுக்கு இந்த உடல் எடை ஏறுவதற்கான காரணம் ஏதாவது தைராய்டு பிரச்சனை மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க, தைராய்டு. என்ன அதுக்கான மருந்துகள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துருக்கேன், தைராய்டு மாத்திரை. மூட்டு வலி மட்டும் இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இல்லையா? மூட்டு வலி. சரி, கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ மூட்டுகளில் வலி அப்படிங்கிறது வந்து இப்போ உடல் எடை ஏறும்போது கட்டாயம் வந்து ஏற்படுவதற்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் உடலுடைய மொத்த எடையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் மூட்டுகளும் இந்த கணுக்கால் மூட்டு தான் வந்து தாங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு மேலும் மேலே நமக்கு வந்து வெயிட் கூட கூட நமக்கு கட்டாயம் வந்து வலி வந்து அதிகமாகும். ஸோ இதற்கு 2 முறையாகவுமே நம்ம வந்து சிகிச்சை அளிக்கணும். அதாவது உடல் எடை குறைப்பதற்கான சிகிச்சையும் அதற்கு கூடவே இந்த மூட்டுகள் தேஞ்சு இருக்கு இல்லையா, தேயும் அதே மாதிரி அந்த நான் சொன்ன மாதிரி முள்ள இருக்கக்கூடிய பசைத்தன்மை வந்து கரைய வலிகளை இருக்க தான் செய்யும். ஸோ இது 2த்துக்குமே நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும். அதை தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 4லேருந்து 5 மாதம் சில வாழ்வியல் முறையிலிருந்து உணவு பழக்கத்திலேருந்து நீங்கள் கட்டாயம் எல்லாத்தையுமே கடைபிடிக்கும் போது நல்ல நிரந்தர தீர்வு இருக்கும். நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில் இந்த மூட்டு வலிக்கும் சரி, இந்த உடல் எடை குறைப்பதற்குமே வந்து பஞ்சகர்மா தெரப்பிஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் தைரியமாக நம்பிக்கையாக நீங்கள் எங்களுடைய ஆர்ஜியா மருத்துவமனை வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கங்க, நல்ல தீர்வானது இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். உங்க பேர்? என் பேரு அனிதா மேம், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேம். உங்க வயது என்னம்மா? என் வயது 31 மேம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம். மேம், எனக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல எனக்கு வந்து வெரிகோஸ் வெயின் மாதிரி வந்தது. சரி, அது 7 வருஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேபி இதாகும்போது அது அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, எனக்கு 2 டைம் வேற வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. 5 மந்த்லயே பேபி இதாயிருச்சு. அதுக்கு காரணம் இந்த வெரிகோஸ் வெயின் தானா? ஆனா அந்த வலி எப்பவுமே இருக்கதான் செய்யுது மேம். சரிங்கம்மா. இப்போ அதாவது அந்த வெரிகோஸ் வெயின் வந்து கண்களில் பார்ப்பதுக்கு நல்லாவே தெரியுதா? கால்கள்ல நல்லா தெரியுது. ரொம்ப அதிகமாவே இருக்கா இல்ல கொஞ்சம் லைட்டா தான் இருக்கா? இல்ல அதிகமா தான் இருக்கு மேம். சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்வி என்னன்னா, குழந்தை வந்து 2வது குழந்தை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது காரணமா, வெரிகோஸ் வெயின்னால இது மாதிரி ஆகுமா அப்படின்றத கேட்குறீங்க. முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இடுப்புக்கு கீழே போகக்கூடிய ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஸோ வெரிகோஸ் வெயின் இருக்க உடல் எடை ஏதாவது ஏறிட்டே இருக்கீங்களான்றதையும் கவனிங்க ஒரு பக்கம். அதை தொடர்ந்து வெரிகோஸ் வெயின்னால இது ஏறுமான்றதை விட கால்களுக்கும் சரி, இடுப்புக்கு தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு சரியான முறையில் பிளட்டு வந்து போய் சேருதா, அதோடைய செயல்பாடு உறுப்புகளுக்கான செயல்பாடு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இதற்கு நீங்கள் கட்டாயம் நேரில் வாங்க. நேரில் வந்து நம்ம பார்த்து மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். அதுக்கு ஏற்றவா நம்ம சிகிச்சை பண்ணும்போது தான் நமக்கு இதற்கான தீர்வுகள் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? நாச்சார் கோயில்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயசு 44 மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க, என்ன தொந்தரவு இருக்கு? தலைவலி வருது மேடம். தலைவலி வந்தா கண்ணுல இருந்து தண்ணி வருது. தலைவலிக்காக தும்மல் வந்து இருமல் வந்துச்சுன்னா தலை அந்த நரம்பெல்லாம் அப்படியே இழுத்து வலிக்குது மேடம் ரொம்ப. சரி, இப்போ இது வெயில் நேரத்துல ஜாஸ்தி ஆகுதா? ஏதாவது ஒரு உச்சி வெயில் ஒரு 12 மணிக்கு வெயில்ல போனாலே தலைவலி வந்துருது மேடம். தலை குளிச்சாலுமே தலைவலி வந்துருது. தலைவலி தலைபாரம் இருக்கு. அதே மாதிரி சாயங்காலம் ஆகும்போது ஒரு சாயந்தர நேரத்துல வலி குறையறதா?
இல்ல மேடம் ஜாஸ்தியா தான் ஆகுது. ஜாஸ்தி தான் ஆகுது, அதாவது முழு நேரமுமே ஜாஸ்தி தான் இருக்கு இல்லையா? இது எவ்வளவு காலகட்டமா இருக்குப்பா? எவ்வளவு நாட்களா இந்த தலைவலி இருக்கு? மேடம் கண்ணுல இருந்து அது ஒரு வருஷமாவே இருக்கு மேடம். சரி, இதுக்கு ஏதாவது மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம் கண்ணாடி முன்னாடி போட்டிருக்கேன். அந்த கண்ணாடி கொஞ்சம் போட்டா அந்த கண்ணு கொஞ்சம் வலிக்காம இருக்கு. ஆனா தண்ணியா ஊத்துது மேடம் கண்ணுல இருந்து. சரி, கவலைப்படாதீங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு சிலருக்கு தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள், அதாவது நம்மளுடைய காதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதியில் போகக்கூடிய நரம்புகள் ஏதாவது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னாலும் கட்டாயம் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நேரில் வந்து பார்க்குறது தான் சரியான முறையாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் பித்தத்தினால் இருக்கக்கூடிய தலைவலிகள் இருக்குது, அது நம்ம நாடி பரிசோதனை பண்ணும்போது தான் தெரியும். சரிங்களா? ஸோ கட்டாயம் நேரில் வந்து பார்த்து இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.